Hi, hello everyone, this is Soumya from Bookfeast channel. Today we are going to see what are the relationship between myth and literature. So before getting into the video, please do like, share, comment and subscribe and click the bell icon. Coming to the topic, what are the relationship between myth and literature? Myth and literature ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மித்தாக இருந்தாலும் சரி லிட்ரேச்சராக இருந்தாலும் சரி அதுக்கு தனி யூனிக்னஸ் இருக்குது. பட் ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, போத் இன்க்ளூட் ஹிஸ்ட்ரி, philosophy, religion, science and humanities. இந்த 5 கண்டென்ட்ஸுமே இல்லாமல் மித்தோ இல்லை ஒரு லிட்ரேச்சர் ஒர்க்கோ இருக்காது. ஸோ இது ரெண்டுக்குமே இது சைமல்டேனியஸ்லி மித்தில் இருக்க ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் லிட்ரேச்சரில் இருக்க ஹிஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் தி ஃபாலோஸ் philosophy, religion, science, humanities எல்லாமே மித்தில் இருக்க மாதிரி தான் லிட்ரேச்சர்லேயும் இருக்கும். ஸோ திஸ் சீம்ஸ் டு பி அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். And many have predicted that மித்தே இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் மோர் தென் 200 வால்யூம்ஸ்க்கு மேலே ஒரு லைப்ரரி, மித் லைப்ரரி அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கூட ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் அடுத்த இந்த அனலைசிஸ் எல்லாமே எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்ற புக்கோட லிங்க்கையும் கீழே மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா இல்லை வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணணுன்னா ப்ளீஸ் டு ரெஃபர் தட். கம்மிங் டு தி செகண்ட் பாயிண்ட், மித்தே ஒரு லைப்ரரி க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லைப்ரரி அப்படின்னாலே இட் இஸ் 90% கம்போஸ்ட் வித் லிட்ரேச்சர் ஒர்க்ஸ். ஸோ அந்த மாதிரி லிட்ரேச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு மித் யூஸ் ஆகுது. அட் தி சேம் டைம் மித்தை எல்லாரோட இயர்ஸ்க்கும் கொண்டு போகிறதுக்கு லிட்ரேச்சர் ஒர்க் தேவைப்படுது. அண்ட் கம்மிங் டு தி தேர்ட் பாயிண்ட், we have a short introduction from ancient Egypt to still Indian philosophy in the form of writing literature, in the form of oral tradition myth. ஸோ ஒரு ஓரல் ட்ரெடிஷனாக பார்க்கும்போது மித் மூலயமாவும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதே டைமில் ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் பார்க்கும்போது லிட்ரேச்சராகவும் ஸ்ப்ரெட் ஆகுது. லிட்ரேச்சர் ஓரலாகவும் இருக்கலாம், மித் ரிட்டனாகவும் இருக்கலாம். பட் போத் வைஸ் வைஸா ரெண்டுமே ஸ்ப்ரெட் பண்ணுறதுல தான் யூஸ் ஆகுது. ஸோ கம்மிங் டு தி ஃபோர்த் பாயிண்ட், myth and literature both has taken many varying forms. இதுதான் கரெக்டான ஃபார்ம்ஸ் அப்படின்றது கிடையாது, பிகாஸ் it has many versions. இதில் ரொம்ப ஆப்வியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் என்ன அப்படின்னா, த யூஸ் ஆஃப் மித் இன் தி ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ மித்தை லிட்ரேச்சர் ஒர்க்கில் கொண்டு வர்றது. அட் அ டைம் லிட்ரேச்சரில் படிக்கிறவங்க தே மே பி அன்னோன் டு மித். ஸோ அந்த ஒரு சர்டன் ரீஜன் ஆஃப் மித்க்கு அன்னோனாக இருந்திருக்கலாம். பட் வென் தே கம் டு ஸ்டடி லிட்ரேச்சர் தே ஆட்டோமேட்டிக்லி கம் டு நோ அபவுட் தட் மித். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, லிட்ரேச்சரோட ஒரு ஸ்டாண்டர்ட் தீம் என்ன அப்படின்னா, இட் ஹாஸ் பீன் தி ட்ரேசிங் ஆஃப் கிளாசிக்கல் ஃபிகர்ஸ். ஒரு கிளாசிக்காக ஒரு கிளாசிக்கல் ஃபிகர்ஸை ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க்கில் கொண்டு வரதும் மேபி ஃபிக்ஷனாக கொண்டு வரது தான் லிட்ரேச்சர் அப்படின்ற பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ அப்படி அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது கிளாசிக்கல் ஃபிகர்ஸ், ஈவெண்ட்ஸ், தீம்ஸ் இதெல்லாமே வெஸ்டர்ன் லிட்ரேச்சரில் இருந்து நமக்கு கிடைச்சதை வச்சு பார்க்கும்போது இட் இஸ் 90% மித்தாக தான், மித்திக்கல் கேரக்டர்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிட்ரேச்சர் இஸ் டம்ப்ட் வித் நாட் ஃபுல்லி பட் மோர் தென் அ ஹாஃப் இஸ் டம்ப்ட் வித் மித்திக்கல் கிரியேச்சர்ஸ். ஸோ அதில் வர கம்பேரிசனை சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, many of the church fathers they started spreading their religion through literature work. ஸோ இப்போ ஒருத்தங்க ஒரு மித் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஸ்டோரியாக சொல்கிறாங்க அப்படின்னா அதை விட எஃபெக்டிவாக இருந்தது எது நம்பினாங்கன்னா, ஒரு ஒர்க், ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணும்போது அது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு நம்பினாங்க. ஸோ அதனால் மித்தை லிட்ரேச்சரில் அப்ளை பண்ணி தே வாண்டட் டு பில்ட் அப் தியர் ரிலீஜியன். ஸோ அந்த மாதிரி பண்ணனாலையும் அது ஒரு மேஜர் கீ, மித் அண்ட் லிட்ரேச்சரோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அது ஒரு மேஜர் கீயாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் கிளாசிக்கல் மித்தாலஜி பேகனிசம் இஸ் தி டேர்ம், இட்ஸ் தி வர்ஷிங் ஆஃப் நேச்சரை வர்ஷிப் பண்ணுறது தான் பேகனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேகனிசம் இருந்த டைம்லேயே கிளாசிக்கல் மித்திக்கல் கேரக்டர்ஸை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி ரொம்ப ஹையர் ஸ்பிரிட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய ஆத்தர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தே ஸ்டார்டட் ரைட்டிங் பிளேஸ், நாவல்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ். ஸோ அந்த ஆத்தர்ஸ் யார் அப்படின்றது யூ குட் சி இன் த ஸ்க்ரீன். அண்ட் லைக் ஷேக்ஸ்பியர், மில்டன், பிரைடன், கீத், ஷெல்லி எக்ஸெட்ரா அவங்க க்ரியேட் பண்ண கேரக்டர்ஸை அதுக்கப்புறம் யார் யார் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, ஜாய்ஸ் எலியட், கைட் அண்ட் த நேம் யூ குட் ஹவ் சீன் இன் தி ஸ்க்ரீன். இதில் ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க அந்த கேரக்டரோட நேம் மட்டும் எடுத்தது இல்லாமல் அவங்களோட ரிசம்பிளன்ஸை மட்டுமும் காப்பி பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது மித் லிட்ரேச்சரில் அப்ளை ஆனதுக்கு ஒரு பேசிக்கல் ஃபீல்டு இதாக தான் இருக்குது. ஐ ஹவ் ஆல்சோ மென்ஷன்ட் தி நேம்ஸ் ஆஃப் தி ஆத்தர்ஸ் அண்ட் தி பிளே ரைட்ஸ்
who had taken characters from myth to literature. ஸோ ஒரு நார்மலாக பேகனிசம் டைமில் இருந்த ஒரு மித்திக்கல் கிரியேச்சர்ஸை வந்து எப்படி லிட்ரேச்சர் ஒர்க்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றத அந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது மாதிரி இந்த எக்ஸாம்பிள் வச்சு இன்னும் நிறைய இருக்குது. வி கேன் மென்ஷன் ஆல்சோ பைபிளிக்கல் மித்ஸ். ஸோ பைபிளில் வர மித்ஸ் கூட வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அண்ட் போத் குரூப் ஆஃப் மித் ஹவ் ஆல்டர்னேட்டிவ்லி பீன் ரெட் லிட்ரலி. ஸோ ஒவ்வொரு எந்த சைட் ஆஃப் மித்தாக இருந்து பார்த்தாலும் அது மேபி வந்து ஒரு ரிலீஜியன் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய மித்தாக இருந்தாலோ இல்லை நார்மலாக வந்து தன்னோட ஒர்க் வந்து ஒரு ஹைலி ஸ்பிரிட்டட் ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் அப்படின்னு கிரியேட் பண்ண ரைட்டிங்ஸாக இருந்தாலும் மித்தில் இருந்து லிட்ரேச்சரில் வந்திருக்கு. அப்படி வந்த ஒர்க்ஸ் வந்து ரொம்ப லிட்ரலாக நிறைய பேர் ரீட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து ஒரு சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷனும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மித்தாலஜிஸ் வந்து இட் ஹாஸ் பீன் டேக்கன் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் டு ஸ்டடி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்ரீக் மித்தாலஜி, ஹிந்து மித்தாலஜி அப்படின்றது இட் இஸ் ஆல் மித்தாலஜி. அது வந்து லிட்ரேச்சர் ஒர்க்ஸில் வந்து கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் மெனி பீப்புள் ஸ்டடி இட் ஆஸ் தியர் கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ் மூலமாக படிக்கிறாங்க. ஸோ ஒரு மித் அண்ட் ஒரு லிட்ரேச்சர் ரெண்டுமே இட் இஸ் இன்டர்கனெக்டட் அண்ட் இன்டர்லிங்க்ட். All the mythical characters in literature are symbological and it has been rearranged. அண்ட் ஒரு லிட்ரலாக வந்து சொல்லணும் அப்படின்னா இட் அவுட்ரிட் தி ரீக்ரியேட்டட்னஸ். ஸோ ஒரு விஷயத்தை கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மித்தில் இருந்து கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி லிட்ரேச்சராக கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மித்லேருந்து லிட்ரேச்சருக்கு வந்து ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாமல் த ஒர்க் ஹேஸ் பீன் ஃபிலிம்டு and it has been included in music lines also. மியூசிக்கில் லிரிக்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மித் வந்து ஒரு மியூசிக்கல் லெவலுக்கு ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி லெவலுக்கு போகிறதுக்கு நடுவில் ஒரு பாண்டிங்காக இருந்தது லிட்ரேச்சர் அப்படின்றத இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா we have read about Sigmund Freud who is an psychoanalyst. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மித்திக்கல் கிரியேச்சர்ஸில் இருக்க நேம்ஸை வந்து அவரோட இதுக்கு சர்டன் டேர்ம்ஸாக கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹி யூஸ் தி ஃபிகர் ஒடிஃபஸ் அண்ட் எலக்ட்ரா டு நேம் மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஹியூமன் டிரைவ்ஸ். ஸோ ஹியூமன் டிரைவ்ஸ்க்கு வந்து ஒடிஃபஸ் அண்ட் எலக்ட்ரா அப்படின்ற கேரக்டரை கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களோட ரோல் மித்தில் என்னவா இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவல் பேஸ்டாக லிட்ரேச்சர் தியரியில் அவரும் அந்த கேரக்டர்ஸோட நேமை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் we have read about this story of the self-loved person Narcissus. ஸோ நெராசியஸை பற்றியும் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மித்தில். அது ஒரு லிட்ரேச்சர் ஒர்க்காக கொண்டு வந்தாங்க. ஒர்க்காக மட்டும் கொண்டு வந்தது இல்லாமல் லிட்ரேச்சர் தியரியில் செல்ஃப் லவ் அப்படின்ற வேர்டை வந்து இவரை மென்ஷன் பண்ணி தான் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மித் ஆரிஜின் அண்ட் லிட்ரேச்சர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா மித்தோட ஆரிஜின் லிட்ரேச்சரில் வந்துச்சு அப்படின்னு பார்க்கணுன்னா ஃப்ரம் ரிச்சுவல் டு ரொமான்ஸ் இங்கிலீஷ் மெடிவலிஸ்டான ஜெஸ்ஸி வாட்சன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஃப்ராசரோட செகண்ட் மித் ரிச்சுவலிஸ்ட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு வேர்ஷனாக. எதில் அப்படின்னா கிரால் லெஜண்ட். இது மட்டும் இல்லாமல் T.S. எலியட் வந்து தி வேஸ்ட்லேண்ட் அப்படின்றதையும் வந்து ஒரு மித் அனலைஸ்டு பேஸ்டாக தான் லிட்ரேச்சரில் கொண்டு வந்திருக்காரு. இப்படி நிறைய ப்ரிமிட்டிவ் மித்ஸும் ரிச்சுவல்ஸும் வந்து லிட்ரேச்சரில் இருக்குது. இதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட லெஜெண்ட்ஸை பற்றியோ இல்லை ஒரு கிங் பற்றியோ இல்லை ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் பற்றியோ லிட்ரேச்சரில் இருக்கிறதுனால பீப்புள் ஸ்டார்டட் லவ்விங் டு ரீட் லிட்ரேச்சர். அட் அ டைமில் லிட்ரேச்சரும் வந்து வைசி வர்ஸா க்ரோத் ஆகுது, மித்தும் வந்து அதுக்கான ஒரு க்ரோத் ஆகுது. அண்ட் த மித் கிவிங் ரைஸ் டு லெஜெண்ட் இஸ் நாட் தி லைஃப் ஆஃப் காட் லைக் Adonis but the life of the Grail king himself. ஸோ இந்த மித் மூலயமா வந்து லிட்ரேச்சரில் வரது வந்து லெஜெண்ட்ஸ் வந்து ஒரு காடாக இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு கிங் பற்றி ஒரு ரூல் பண்ண இது பற்றி வந்திருக்கு. அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மித் அண்ட் லிட்ரேச்சர் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணது யார் அப்படின்னா அமெரிக்கன் தியேட்டர் கிரிட்டிக் அப்படின்ற கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் தான். ஸோ அந்த சர்டன் பீப்புள் வந்து மித்தில் இருக்க ஃபுல் ட்ராஜடின்னு தான் வந்து லிட்ரேச்சருக்கு ஒரு ஹையஸ்ட் ப்ரெஸ்டீஜ் கொடுத்துருக்கு அப்படின்னும் அனலைஸில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ராஜடி பேரல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா ஆட்டம், சன்செட், டே ட்ராயிங் அண்ட் தி ஐசோலேஷன் ஆஃப் ஹீரோ. ஸோ அதே டைமில் வந்து சட்டியர் பேரல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வின்டர், நைட், ஸ்லீப் அண்ட் தி டிஃபீட் ஆஃப் தி ஹீரோ. இந்த லிட்ரரி ஜானர்ஸ் மூலமா ஒரு மித்திக் ஹீரோவை ஒரு சர்டன் ஹீரோ ஒரு மித்திக்கலாக வரக்கூடிய ஒரு ஹீரோ வந்து போத் ஒரு மித்துவல் ரிச்சுவலிசம்லையும் காமிக்கிறாங்க, அட் அ டைமில் வந்து ஒரு லிட்ரரி ஹீரோவும் காமிக்கிறாங்க. அவங்களோட பேரல் ட்ராஜடி வந்து எதெல்லாம் அனலைஸ் பண்ணுது, அவங்களோட சட்டையர் என்னெல்லாம் வந்து பேரலைஸ் பண்ணுது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ மித்தில் இருக்க பிலீஃப்ஸும் இந்த லிட்ரேச்சரில் இருக்க கண்டென்ட்டையும் சேர்த்து தான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. Coming to the poetry pattern,
போய்ட்ரியில் வந்து மவுண்ட் பட்கின்கம் அப்படின்ற போய்ட் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஹி ஸ்டார்டட் இஸ் போய்ட்ரி பேட்டர்ன்ஸ் இன் ஆர்ச்சியல் டைப் ஃபோம். ஸோ ஆர்ச்சியல் டைப் ஃபோமில் வந்து போய்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அது வந்து எப்படி வந்து ஒரு மித்தோட கம்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா பீப்புள் ஸ்டார்டட் லேர்னிங் இட் மோர் குயிக்லி. ஸோ ஒரு ஆர்ச்சியல் பேட்டர்னையும் ப்ளஸ் லிட்ரேச்சரில் இருக்க ஒரு சைக்காலஜிக்கல் பேட்டர்னையும் சேர்த்து தான் இவரோட ஒர்க்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் ஹில்மேன் அண்ட் டேவிட் மில்லர் இவங்க ரெண்டு பேருமே வந்து மித் பேஸ்டான ஒர்க்ஸை மட்டும்தான் வந்து நிறைய எழுதுனாங்க. தி வயலன்ஸ் அண்ட் தி சாக்ரெட் அண்ட் தி அதர் ஒர்க் ஆஃப் ரீனன் கிரியாகட் whose theory was discussed in the previous issues made him more privileged. ஸோ அந்த ப்ரீவியஸாக தான் பண்ணது வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாக இருந்ததுனால he started dramatizing everything in myth. ஸோ இப்படி தான் மித்தில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணதுனால மித்தோட ஒர்க் நிறைய ஃபேவரபுளாக இருந்ததுனால மித்தை வந்து அப்படியே லிட்ரேச்சரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தீஸ் myth to writing of literature gave up a strong relationship for both myth and literature. வந்தாங்க ஓக்கா மட்டும் கொண்டு வந்தது இல்லாமல் லிட்ரேச்சர் தியரியில் செல்ஃப் லவ் அப்படின்ற வேர்டும் வந்து அவரை வச்சு தான் வந்து சிக்மெண்ட் ஃப்ராய்ட் டிரைவ் பண்ணியிருக்காரு. ஸோ த perversiveness of classical or pagan mythology is more than the mythical biblical character mythology. ஸோ ஒரு பைபிளிக்கல் மித்தியாலஜியை விட கிளாசிக்கல் அண்ட் பேகன் வந்து ரொம்ப நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இட் ஹேஸ் இம்ப்ரெஸ்ட் மெனி லிட்ரேட்ஸ் டு ரீட் இட். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது ஒரு மித் அண்ட் லிட்ரேச்சர் மித்லேருந்து லிட்ரேச்சருக்கு வரது வந்து ஒரு ரிலீஜியனை டெவலப் பண்ணுறதுக்காகவும் லிட்ரேச்சரோட ஃபீல்டை வந்து ரொம்ப வேஸ்ட் ஆக்கிறதுக்காகவும் வந்துச்சு. அட் அ டைம் மித்திக்கல் கேரக்டர்ஸும் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனாங்க. அதே மாதிரி இல்லாமல் லிட்ரேச்சரும் வந்து தன்னோட ரூட் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அண்ட் டைலர் he used literature through myth to develop and to survive Christianity. ஸோ கிறிஸ்டியானிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் சர்வைவ் பண்ணுறதுக்கும் மித்தை வச்சு லிட்ரேச்சர் மூலயமா தன்னோட கிறிஸ்டியானிட்டியை டைலர் வந்து வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேகனிசம் வந்து போக போக வந்து இட் இஸ் ஆக்சுவலி வர்ஷிப் ஆஃப் நேச்சர். ஸோ அது போக போக வந்து இட் ஸ்டார்டட் ஷோயிங் நெகட்டிவ் கனெக்டேஷன்ஸ். எதனால அப்படின்னா டியூ டு தி மெனி ஒர்க்ஸ். ஸோ அப்படி இருந்தாலும் கிளாசிக்கல் மித்தாலஜி இட் ஹேட் இட்ஸ் ஓன் ஸ்பேஸ் இன் லிட்ரேச்சர். அண்ட் சர்வைவல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு மித்திக்கல் ஒர்க் மூலமா கொண்டு போன லிட்ரேச்சருக்கு கொண்டு வந்ததுனால மாடர்ன் சயின்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு ரிலீஜனாக போர்ட்ரேட் பண்ணாமல் அதை வந்து ஒரு எப்பிக்காகவும் போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட். ஸோ பேரடைஸ் லாஸ்ட் வந்து இட் இஸ் மெயின்லி இட் ரிலேட்ஸ் அபவுட் கிறிஸ்டியானிட்டி. ஆனால் ஒரு லிட்ரேச்சர் ஒர்க்கை கொண்டு வந்ததுக்கப்புறம் அது வந்து ஃப்ரம் மித் டு லிட்ரேச்சர் இட் ஸ்டார்டட் ஒன்லி டெல்லிங் தி வேர்ட்ஸ். ஒரு கீ பாயிண்ட் சொல்கிறதாவோ இல்லை வந்து வாழ்க்கைக்கு ஒரு தத்துவம் கற்றுக் கொடுக்கறதாவோ தான் இருக்குது இப்போ லிட்ரேச்சர் படிக்கிறவங்க அப்படி தான் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அது ரிலீஜியனை மட்டும் கொண்டு வராமல் அது லிட்ரேச்சருக்கும் கொண்டு வந்து அது எல்லாருக்குமே தெரிய வச்சுருக்காங்க. இப்போ வெறும் வந்து ஒரு மித்தா மட்டுமே இருந்துச்சுன்னா சர்டன் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் தான் அது தெரிஞ்சிருப்பாங்க. வென் இட் கேம் டு லிட்ரேச்சர் அது வந்து மித்தும் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு ப்ளஸ் லிட்ரேச்சரும் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம இப்போது ஒவ்வொரு விஷயத்துக்குமே நேச்சுரல் மித்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் வந்து இந்த பொருள் இப்படி இருக்குது, வை வி கெட் ஹாட் இன் தி மார்னிங், வை வி கெட் கூல்னஸ் இன் தி நைட், ஏன் வந்து சன் அண்ட் மூன் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு, அந்த மாதிரி நிறைய இதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ அந்த மித் எல்லாமே வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றத விட நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி மூலயமா சொன்னோம் அப்படின்னா இட் வில் பி ஸ்டோர்ட் இன் அ மைண்ட். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு 6 monthsக்கு வந்து இந்த கிளைமேட் இருக்கும், அடுத்து 3 monthsக்கு இந்த கிளைமேட் இருக்கும் அப்படின்றத சொன்னோன்னா பீப்புள் ஹேட் டு ரிசைட் இட் ஆஃபன். ஸோ அப்படி ரிசைட் பண்ணாமல் அதுவே ஒரு ஸ்டோரி மூலமா சொன்னோம் அப்படின்னா இல்லை ஒரு மித்தாவே சொன்னோம் அப்படின்னா பீப்புள் ஸ்டார்டட் டு ஸ்டோர் இட் இன் தியர் மெமரி. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து ட்ரமாட்டிக்காக வந்து நம்ம மைண்டில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரியில் கொண்டு வரும். ஸோ அதனால் மித்தில் இருக்க நிறைய சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கும் லிட்ரேச்சர் ஒரு மெயின் கீ ரோலாக இருந்துச்சு. ஸோ இதுதான் மித் அண்ட் லிட்ரேச்சருக்கு ரெண்டுத்துக்குமே இருக்க ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் நம்ம பிடிச்சிக்க வேண்டிய ஒரு பேஸ்மெண்ட் கீ என்ன அப்படின்னா மித் அண்ட் லிட்ரேச்சர் போத் ஆர் இன்டர்கனெக்டட் அண்ட் இன்டர்லிங்க்ட். மித் மூலமா லிட்ரேச்சரும் டெவலப் ஆகிருக்கு, லிட்ரேச்சர் மூலமா மித்தும் வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் தட் ஐ ஹவ் கேதர்ட். ஒன்ஸ் ஐ ரிப்பீட் யூ, ஐ மென்ஷன் தி லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். நான் இந்த புக்லேருந்து இதை எடுத்திருக்கேன் அப்படின்னு அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் அ லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ்.
அண்ட் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.